பண்றாங்க. இல்ல இப்படி இருந்தா நல்லா இருக்கு. ரைவல்ரி இஸ் வெரி குட். இருக்கட்டும். அவங்க ரைவல்ரிலாம் என்னோட கண்ட்ரோல் இருக்கு ப்ரோ. மூச் அப்படின்னா அமைதியாயிருவாங்க. குட் தான். குட் ரைவல்ரி தான். அவங்களுக்கு தெரியும். யாரா அவன்? டேய் என்னடா மார்ஸ் இதுலயுமாடா ஃபைட்? கன் எடுக்கடா இதுலயும். கன் எடுக்க விட்டானுங்க ப்ரோ. ஓடு தோத்துறா ப்ரோ. கசக்ஸா 1 HP அகால மரணம் மறுபடியும் போச்சு. சாய அகால மரணம் அடைந்தான். டீம் 46ல சாய அகால மரணம் தான். இந்த போய் டோரா டொட்டோ கிட்ட ரெண்டு கில் இருக்கு. ஷார்ட் கன் மட்டும் இருக்கு டோரா கிட்ட. டொட்டோ கிட்ட ஓடு வெரி என்ன இப்ப ஜெய் எங்க ஒரு கமெண்ட்ரிக்கு ஒருத்தன் தானே அவனை காணோம். கமெண்ட்ரி மாமா ஏமனு எங்கடா வேற மைக் ஆஃப் பண்ணிட்டு கதறிட்டு இருக்கேன். ஜிபி ஜாயின் பண்ணிக்கோ. டோரா மாஃபியா வெயிட் ஜோர்டன் கிறிஸ்டோபியன் கேப்சன் சோலோ வெயிட் ரியாஸ் பிளேடி ஐஜல் பீஸ்ட் ஹைப்பர் சான் ரெஸ்கார்டு. ஐயோ சற்று தொம்பலானவங்க தான். இந்த பக்கம் யாரு? கேண்டியன் சூப்பர் வெரைட்டி. ஓ நோ நம்ம காலி தான் உட்காந்துட்டு இருக்கு. யாருக்கு தெரியாம ப்ரோ நான் மெம்பர்ஷிப் போடல. ஆனா போட்டா மாதிரி வந்திருக்கு. கிஃப்ட் பண்ணிருப்பாங்க ப்ரோ. ஐயோ எவ்வளோ ஒருத்த ஓடிட்டு இருக்கான். அடா பாவி ப்ரோ. பதிகிறது பாயுதல் ஆட்டம் ஆடிட்டாங்க ப்ரோ. பெண்கள் நீ ட்ரோல் ஜியூசோஜியா அகால மரணம் அடைந்தான். ட்ரோல் மட்டும் தான் இருக்கான். ட்ரோல் கிட்ட 2 பேரு. எம்எல்ஜி அணி. எம்எல்ஜி 2 பேரு. எம்எல்ஜி தான் ஷார்ட் கன் போயிட்டு இருக்கு. ட்ரோல் ஒருத்தன் தூக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா லைட் நினைக்கிறேன். ஜியூசி ட்ரோல் இந்த ஸ்குவாடர்ஸ்ல மாட்டிக்கிட்டான். கச்சக் சா போட காத்திருக்காங்க. கச்சக் சா போட போடு. ஐயோ அடி உனக்கு ஒரு ஷாட். அவன் ஏறி அடி வாங்கினா. ஷாட்கன் விசஸ் உசி. உசியா ஷாட்கன் 1 HP. அவன் ரீகால் ரீவே பண்ண விட மாட்டேங்கிறான் ப்ரோ. இவன் ரீவே பண்ண விட மாட்டேன்றான். இந்த ஐயோ இவன் பாருங்க நேக்கா போய் ஆளை தூக்கி விடுறான். ஆடா அப்படின்றான். எம்எல்ஜி அன்னோன் மறுபடியும் வர. எம்எல்ஜி ஸ்பைடரா சிங்கட்ரோல் ட்ரோலோட இதுல இவன் இன்னொருத்தர் இருக்கான் ப்ரோ. ஜியூசோஜி. ஆனா ஜியூசோஜி காப்பாத்த வருவானான்னு தெரியல. ஜியூசோஜி வந்துட்டான். ஜியூசோஜி வந்துட்டான். போடு வந்தவொடனே மறுபடியும் ஒரு நாக் அவுட். எம்எல்ஜில மறுபடியும் அகால மரம் தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல இவ்வளோ வருது ஃபைட்டு. பவர் இருக்கனால பிரச்சனையே இல்லை. பாத்தீங்களா ஏதோ புது சீன் நடக்க போகுது கைஸ். அது மட்டும் தெரியுது. டொட்டோ முட்டோ இங்க இறங்கிடுறாங்க. டொட்டோ மார் நாயனும் நமது டிடிஎம் கடவுளும் இங்க இருக்கிறாங்க. பாப்போம் 2 பேரும். அது இல்லாம ஜிசோஜி 2 பேர் இருக்காங்க. ஜிசோஜி விசஸ் ட்ரோலு டொட்டோ அண்ட் டோரா. என்ன நடக்க போகுது கைஸ்? டோராவா ட்ரோலா டொட்டோவா ஜிசோஜியா என்ன நடக்க போகிறது? ப்ரோ பொங்கலுக்கு ஊருக்கு போய் சொல்ல. நான் இங்கே தான் ப்ரோ இந்த லைவ் போட்டுட்டு இருந்தேன். நான் வந்து ஒரு 2 மணி நேரம் லைவ் போட்டு தான் இருந்தேன். நான் எதுக்கு ப்ரோ ஊருக்கு போகிறேன்? சென்னை தான் ப்ரோ என் ஊர். ஐயோ என்ன அப்படியே பொறுமையாகிறானுங்க. அப்படியே இன்னும் ப்ரோ ஐயா தினம் ஒரு வெறியான ஃபைட்டா இருக்குன்னு பார்த்தா அமைதி ஃபைட் ஆக்கிட்டானுங்க. ஏமன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? டேய் ஏமனு போயிட்டானா? உயிரோடு இருக்கானா? டேய் மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கடா. டேய் எல்லாம் ஒரு மாதிரி டம்மி பாபா ஆயிட்டானுங்க. எல்லாரும் ஒரு கூரே இல்லாம இருக்கானுங்களே. நோ கூர் பாய்ஸா இருக்கானுங்க. நோ கூர் பாய்ஸா
ஆமா ஈமன் இதே ஆஃப்ல இருக்குது. ஏய் இவனுங்க ஃபைட் போடல गाइस, ஃபைட் போடுறாம நடிச்சிட்டு இருக்கானுங்க ரெண்டு பேரும். பிளேஸ்மென்ட் ஆர் ஐஎஸ் கில் ப்ரோ. சென்னையில நீங்க அதிகமா போற இடம் எது ப்ரோ? நான் இஸ்கான் தான் ப்ரோ அதிகமா போவேன். போடு இன்னொருத்தன் லியோ வைட்டி. ஐயோ இந்த வீடு என்ன ப்ரோ இவ்வளவு பயங்கரமான வீடா இருக்கு, இவ்வளவு பேர் இருக்காங்க இந்த வீட்டுல. அவ்வளவுதான் ஒரு நாக்கு பஜாஜா தொட்டோ ஆரவரணம் அடைந்தான். ஒரு நாக்கு மறுபடியும் தூக்குறாங்க. தூக்கும் போது வந்து போட்டுருவாங்க நினைக்கிறேன். ஒரு டெட்லி இட்லி வாக்குவாங்களா? வாய்ப்பு இருக்கா? மறுபடியும் எகிரி ஃப்ளையிங் ஷாட் வரப்போது. ஐயோ ஃப்ளையிங் ஷாட் டொட்டோ அகால மரணம். டோரா மட்டும் தான் இருக்கான். டோரா அகால மரணம். ஜியூஸ் டொட்டோ டோராவை வச்சு ஜியூஸ் வந்து டோரா வடிக்க டொட்டோ வந்து சிக்கட் ஹோல்ட் பிடிச்சிட்டான். அவ்வளவுதான் மரணம் அடைந்தான். கேண்டி ஐயோ ப்ரோ கேண்டி 6 கிலோ. கேண்டி சூப்பர் கேர்ள் வைட்டி சீரியஸ்லி 8 கிலோ. பெண்கள் அணியா என்னால நம்ப முடியல. இவங்க 8 கில்லு. ட்ரோல் ஜியூசோஜி 8 கில்லு இந்த இடத்துல பிடிச்சாங்க. ஸ்கையோபி சர்வேல் பாத்தீங்கன்னா 5 கில்லு. டோனி 9 கில்லு. டோனி எஸ்ஆர் பிடிஎஸ் வாடோ 11 கில்லு 12 கில்லு. ஐயோ டோனியோட எழுச்சி இப்படிப்பட்ட ஒரு எழுச்சியா? 11 கில்லு. மணி பைரட் கேமிங் வைட்டி 4 கில்லு. இந்த பக்கம் ஷாரன் வைட்டி ஜோக்கர் மித்து 1. ஸ்டார்கிஸ்லே முகிலன் ஒரு 4 கில்லு. அப்புறம் எம்எல்ஜி பாத்தீங்கன்னா 4 கில்லு. யூடியூப் கோபரா 2 கில்லு. ரோமியோ பாத்தீங்கன்னா ஒரு 4 கில்லு. அவ்வளவுதான் கைஸ். ஐயோ என்ன ப்ரோ டோனி வர இப்படி ஆடுறான். டோனி 11 கில்லா. எஸ்டிஆர் 1 கில்லு. எஸ்டிஆர் அகால மரணமா? எஸ்டிஆர் அகால மரணம் அடைஞ்சு வண்டிகள் வந்துட்டு இருக்கான். 12 கில்லு. அதிகமா லீடிங் வச்சிடும் நினைக்கிறேன். இவங்க இங்கதான் இங்க இதே இடத்துல தான் ப்ரோ காயு இருக்கு. காயு கேண்டி லைவ் 2 பேர் இருக்காங்க. 8 கிலோ இருக்காங்க. டோனி அடிச்சு துவைப்பாங்களா? அடிக்க வாய்ப்பு இருக்கா? விரட்டுவாங்களா? லெட்ஸ். இந்த பக்கம் கிறிஸ்டோபி உயிரோட தான் இருக்கான். கிறிஸ்டோப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம டீம் 36 இருக்கு. பாப்பா என்ன நடக்குதுன்னு. 2 பேருமே இருக்காங்க. 36ல 2 பேருமே இருக்காங்க. கிறிஸ்டோபி ஒரு காலத்தில் கொடூரமாக விளையாண்டு இருந்த பிளேயர் இப்போ மறுபடியும் மீண்டு வருவானா இல்லை மறுபடியும் மானங்கட்ட விளையாடுவானா? காலைல ஒரு மானங்கட்ட விளையாடுவானா வெறியாயிட்டு போயிட்டு நான் ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு. ஐயோ வர எஸ்ஆர்பிட்டே சொல்ற எழுச்சி வந்து கொஞ்சம் கொடூரமான எழுச்சியா தான் இருக்கு. பார்த்துட்டான் ரியாஸ் பிளேஸ். ஓ புது பிளேயர் நம்ம ரியாஸ் பிளேஸ் இருக்கான். பார்ப்போம். அன்னைக்கு தானை வந்து டிடிஎம்ல ஜெயிச்சான். இன்னைக்கு ஜெயிக்க முடியுதா அவனால அப்படின்னு. இந்த பக்கம் கேண்டி கிறிஸ்டோபி 1 HP 3 ஷாட் மிஸ் பண்ணிட்டான். அநேகமா அகால மரணம் அடைந்தான். பெண்கள் அணி வந்து விளையாட்டு காட்டி கொண்டிருக்கிறது. கேண்டி வைட்டி புதுக்கோட்டை டோலி 7 கில்லு. கிறிஸ்டோபியை பெண்கள் போட்டு துணி என்று துவைச்சு கொண்டிருக்காங்க. துணி துவைக்கிற மாதிரி. 9 கில்லு ப்ரோ. யாருக்கு நேடு போடுறாங்கன்னு தெரியல. ஆளெல்லாம் மேலே ஒழிஞ்சிட்டு இருக்கான். இந்த போட்டு எஃபிபி போட்டு ரியாஸ் பிளேஸ் பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கான். இந்த ரூமுக்குள்ள மேலே வரணும். போடு முடிக்கலாம். ஓ அழுத்தி விட்ட பிறகு வந்து சூப்பர் கேர்ள் காயோ அடிக்குது. காயோ மட்டும்தான் இருக்கு. காயோ கிளம்புது. 10 கில்லு கைஸ். 10 கில்லு இருக்கிறாங்க. பாப்பா என்ன நடக்குது. என்ன பண்ண பெண்கள் அணி 10 கில்லா. டோனிஸ்ல 11 கில்லு. ஓ எஸ்டிஆர் வந்துட்டான். டோனி 11 கில்லு. வாய்ப்பு இருக்கா? டோனி 12வது கில்லு எடுக்க வாய்ப்பு இருக்கா? ஐயோ ஜோன் என்ன மாதிரி இவ்வளோ குட்டி ஆகி போச்சு. அதுக்குள்ள இந்த ஈவெண்ட் கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்க போகுது ப்ரோ.
பார்த்தா தெரியுது. பி ஈவெண்ட்டே நம்ம யானை ஈவெண்ட்டே நவுத்திட்டோம். இந்த ஈவெண்ட் கொஞ்சம் பி ஈவெண்ட்டாக தான் இருக்குது. பார்ப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சி கைஸ், சி ஹோப் ஃபார் த பெஸ்ட். கொஞ்சம் அரசல் போஸ்ட்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்டேட்டர்ஸ் மட்டும் ஒரு 4 கமெண்டேட்டர் ஹையர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 கமெண்டேட்டர் ஹையர் பண்ணுறோன்னா நமக்கு பிரச்சனையே இருக்காது. ஏன்னா காலையிலேருந்து லைவ் போட்டு கொஞ்சம் டயர்டாக இருப்பேன். நைட்டு நான் மட்டுமே கமெண்ட் பண்ணுறோன்னா கொஞ்சம் லைட்டாக அரசல் போஸ்ட்லாம் இருக்கும், தலைவலின்னு சொல்லிட்டு எஸ்கேப் போயிடுவேன். அதெல்லாம் ஃபஸ்ட்டே ஒரு 4 கமெண்டேட்டரை அழகாக இன்னொரு 3 நாள் இருக்குது. நிறைய இந்த மாதிரி டிசிப்ளினாக ஸ்டீமராக இருக்க கமெண்டேட்டர் தான் எடுக்கணும். டம்மி பாபா எடுக்கக்கூடாது. கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறவன், நைட் லைவ் போட முடியாதவன், இவன்லாம் எடுக்கக்கூடாது. புடா அமைதாரே போதும். ரியா சின்னப்புறம் முட்டைக்கில்லே இருக்கிறான். ஏதாவது சாதிச்சு தன்னுடைய விளையாட்டை காட்டுவான்னு பார்த்தா முட்டைனாகிறான். டோனி பார்த்துட்டான். இன்னும் இவ்வளோ பொறுமையாகிறானுங்க. 11 கில் எடுத்தவன் இவ்வளோ பொறுமையாக இருப்பானா ப்ரோ. பரவாயில்ல, அவனுக்கு இந்த கிராஃபோட ஹை அண்ட் லோ தெரியுது. எப்போ அடிக்கணும், எப்போ அமைதியாக இருக்கணும் அப்படின்னு. சாய் சுட்டி இருக்கான். சாய் சுட்டி 2 பேர் இருக்காங்க. 3 கில்லு தான். ஜோர்டன் 7 கில்லு, ஜோர்டன் 4, மாஃபியா ஸ்னைப் போயிட்டு 3. பார்ப்போம். குமார்லாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கதை ப்ரோ. குமார்லாம் ஆளாக மரணம் அடிச்சு பல வருஷமே போச்சு. லைவ் ஸ்ட்ரீமே போடுறது இல்லை. அவ்வளோதான் கதை முடிஞ்சிச்சு. பொங்கல் அன்னைக்கு 3 நாள் லைவ் கூட போடலையே. கமெண்ட்ரி செட் ஆகுமான்னு தெரியல. நிறைய நல்லா பண்ணுவான். நிறைய வில் பி குட். அதாவது அப்படியே வெறியா இருக்கும் கமெண்ட்ரி அப்படியே. ஓ ஜோர்டன் 5 கில்லு. ஜோர்டன் 5 கிலோ ஒரு நாக் அவுட்டு. ஜோர்டன் நாக் அவுட் ஆயிட்டான். சாய் 3 கில்லு, சுட்டி 1 கில், சுட்டி முட்டை கில்லு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜோர்டன் மாஃபியா 2 பேர் இருக்காங்க. ஐயோ மறுபடியும் தூக்காம மெட்ஸ் போட்டுக்கிறான். சூப்பர் வெயிட்டி கேண்டி 10 கிலோ அப்படியே இருக்கிறாங்க. ட்ரோல் யூசோஜி ஜோனோட சென்டரில் இருக்காங்க. அம்மா யாரா அவன் பைரட் கேமிங் வெயிட்டி ஒரு நேட தூக்கி போட்டான். டோனி 12 கில்லா? ஆமா டோனி 12 கில்லு. அந்த டீமே 14 கில்லு ப்ரோ. ஆனா இவங்க யாரும் ஜோனுக்குள்ள போவே இல்லை. பக்கத்திலேயே சுட்டி பக்கத்திலேயே நம்ம கேப்சன் கிறிஸ்டோபி. இந்த பக்கம் ரியா யுவா 2 பேர் இருக்காங்க. ரியா என்ன 0 கில் எடுத்திருக்கு. Are you serious? இந்த பக்கம் யாரு? சாய் சுட்டி. இந்த பக்கம் யாரு? கிறிஸ்டோபி. கேப்சன் கிறிஸ்டோபி 3 கில்லு. வாய்ப்பு பயன்படுத்திக்க தெரியாத 2 பேரு. இவங்களுக்கு எல்லாம் பண்றதுக்கு தயாரு. பட் ஆனா இவங்களெல்லாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க முடியல. கரெக்டா ஸ்டீம் பண்ண முடியல. யூடியூப் மட்டன் 11 கிலோ ப்ரோ. மட்டன் 11 கில்லு. என்ன ப்ரோ நடக்குது? என்னடா இவன் 11 கில்லு எடுத்துட்டானுங்க. இவன் 11 கில்லு, இவன் 12 கில்லு. டோனி கிளைட் பண்ணிட்டு இருக்கான். கிளைட் பண்ணி குட்டி ஈவெண்ட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். குட்டி ஈவெண்ட்டோட காரனுக்குள்ள போறான்னு நினைக்கிறேன். எஸ்டிஆர் கேன்சல் பண்ணி எஸ்டிஆருக்கு இறங்க தெரிஞ்சிருக்கு ப்ரோ. இதில் பிளேஸ்மெண்ட் ட்ராஃபி வச்சா பேராஷூட் லூப்பில் பறந்து சர்வை பண்ணிட்டு இருப்பாங்க ப்ரோ. ஆமாம் அது ஒரு வெறியான ஒரு இதுதான். சீரியஸா அதை பண்ணிடுவானுங்க. ஆனால் அது பண்ணும்போதே தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சில பேர். அது பண்ணிட்டே இருக்க முடியாது. கமான் லெட்ஸ் கோ ஒரு 4th லைக் பண்ண பாருங்க. பார்த்துலாம் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் கடிச்சு ஆல்ல போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டுக்கோங்க. முதல்ல ஃபிசிக்கலி சேலஞ்சு யாராச்சும் பிடிச்சி கமெண்ட்ரி கூட்டிகிட்டு வந்தால் அவங்க லைஃப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமில்ல ப்ரோ. கமெண்ட்ரின்றது கொஞ்சம் கடுப்பாக தான் ப்ரோ இருக்கும். அது ஒரு நாள் பண்ணலாம், 2 நாள் பண்ணலாம், தொடர்ந்து பண்ண முடியாது. தலைவலிக்கும். இது ஒரு கடினமான ப்ராசஸ் கூட. எஸ்டிஆர் பறந்து போய் அடிச்சிட்டு 16 கில்லு. ஐயோ எஸ்ஆர் மீனஸ் 16 கில்லு. எஸ்டிஆர் அணியோட எழுச்சியை யாராலையும் தடுக்க முடியாத எழுச்சியா இருக்கு. எஸ்டிஆர் வர மாஸ்க் ஆடிடும். ஒரு பெரிய டிராஃபியோட வின்னரும் கூட இப்போ ரீசெண்ட் டேஸில்.
கடைசியா வாருக்கு முன்னாடி நடந்த இதுலயும் அவன் தான் வின் பண்ணான். பார்ப்போம். டோனிஸ்லி 13. சாய் சுட்டி இன்னும் உயிரோடு இருக்கானுங்க. அநேகமா இவனுங்க ஸ்பாயிலர்ஸா இருப்பானுங்களா? ட்ரோல் ஜியூசோஜியா ரைவல்டி எடுப்பானா சாய்? அதுக்கு தான் காத்திருக்கான்னு நினைக்கிறேன். அப்படியே தோணுது. பார்ப்போம். மாட்டிக்கிட்டான். ஜியூசோஜி 6xல போட்டு அடிச்சு மாட்டிக்கிட்டான் ப்ரோ. இல்ல மண்ணனை கொண்டிருப்பான். மட்டன் அகால மரணம். மட்டன் அகால மரணம் அடைந்தான். மட்டன் டைஸ் அகால மரணம். இந்த பக்கம் ஓரமா பாத்தீங்கன்னா ஸ்டோலும் நம்ம ஜியூசோஜி இந்த பக்கம் இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பிளடி டீம்ல ஒரே ஒருத்தன் சாய் சுட்டி 2 பேர் ஜோனுக்குள்ள இருக்காங்களா? இல்ல 161 மீட்டர் ஜோனுக்குள்ள போகணும். டயர் எல்லாத்தையும் பஞ்சர் பண்றாங்க. இன்னும் எஸ்டிஆர் அண்ட் டோனி டீம் மட்டும் தான் இருக்கு. டோனி ஏதாவது வேலையை காட்டுவானா பாப்போம். எனக்கு தெரிஞ்சு டோனி 13 கில்லு 16 கில்லு எடுத்திருக்காங்க. இவன் டீம் ஐஎஸ் கில் எடுத்து வச்சிருக்கு. பாப்பா என்ன நடக்குதுன்னு. இந்த பக்கம் இவங்க 15 கிலோ எடுத்துட்டாங்க. ஜியூசோஜி உள்ளார ஃபிளாங்க் பண்றான். வெரியான ஜோன் எடுத்துட்டான் ப்ரோ. ஜியூசோஜி வெரியான ஜோன் எடுத்துட்டான். சுட்டியும் சாயும் மகால மரணம் அடைந்தாங்க. 3 முக்கியமான டீம். இன்னொரு டீம் 9 கில்ல இருக்கு. 3 முக்கியமான அணி. ஜோன் எடுக்க முடியுமா? ஜோன் எடுத்துறாங்க ப்ரோ. இவங்களும் ஜோன் எடுத்துறாங்க ப்ரோ. ஐயோ யார்ட்டையுமே க்ளோவால் இல்ல போலயே. க்ளோவால் இல்லாத டீமா இருக்கு. பக்கா வேற இருக்கு. ரூம் வேற பக்கா இருக்கு. சேஞ்ச் பண்ண முடியல. ஐயோ முக்கோணம் ப்ரோ. இங்க பாருங்க. வீட்டுல சாட்ஸ் ரவுடி நாக் அவுட். இந்த பக்கம் எஸ்டிஆர் டோனி. ஜோனுக்குள்ள இருக்கிறது ஒரே ஒரு டீம் தான் ஜோனுக்குள்ள இருக்கு. டோனி டீம் மட்டும் தான் ஜோனுக்குள்ள இருக்காங்க. ஜோன் பிளாக் பண்ணா முடிஞ்சிச்சு. ஆனா ஜோன் பிளாக் பண்ண முடியுமா? உள்ள போறான் ஜியூசோஜி. உள்ளார போறான் ஜியூசோஜி. ஒரு உள்ளார போறான். 14 மீட்டர் உள்ள போனோம். ஜியூசோஜி 14 மீட்டர் உள்ள போனோம். ஜியூசோஜியும் ட்ரோலும் ஒரு பக்கம், டோனி எஸ்டிஆர் ஒரு பக்கம். யார் ஓப்பனிங் கொடுக்க போறாங்க? ஆல்ரெடி இவங்க ஜோனுக்குள்ள தான் இருக்காங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சாட்ஸ் ரவுடி ட்ரைரோட்ஸ் டீம் மட்டும் தான் உள்ள வரணும். பாப்போம் என்ன நடக்குது. ட்ரோல் நீட் போட்டுட்டு இருக்கான். எஸ்டிஆர் மறுபடியும் வேலையை காட்டுவானா? எஸ்டிஆர் டோனி லைவ் மறுபடியும் அகாலமாக அடைவாங்களா? ஓகே ஸ்மோக் போட்டு மறைஞ்சிட்டு இருக்கானுங்க ப்ரோனுங்க. ஸ்மோக் போட்டு மறைஞ்சிட்டு இருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் வேற கழட்டி போட்டு போயிட்டு இருக்கானுங்க. அன்னைக்குமா அவங்கள்ட்ட ரிச் இருக்கும். இவங்கள்ட்ட ரிச் இல்ல. ஓகே தேர்ட் பார்ட்டி நடக்க போகுது. எஸ்டிஆர் பொறுமையா அவங்க வர புள்ளுக்குள்ள படுத்துருக்காங்க. எஸ்டிஆர் அந்த பக்கம் ரவுடி. ஐயோ அவன 2 அந்த இவன் அப்படியே பொறுமையா இருக்கிறான் எஸ்டிஆரோட பொறுமை. இவங்கள்ட்ட 2 பேருக்கு காருக்கு இவ்வளவு ஜோன் எடுத்துறாங்க. ஐயோ எஸ்டிஆர் டோனி சுடவே இல்ல கடைசி வரைக்கும். ஐயோ இப்பதான் சுட ஆரம்பிக்கிறாங்க. சிங்காட்டோட சாட்ச முடிச்சிட்டான். ஜியூசோஜியை முடிச்சிட்டான். ஐயோ எஸ்டிஆர் எழுச்சி யாராலையும் தவிர்க்க முடியாத எழுச்சியா இருக்கு. ட்ரோல முடிச்சிட்டான். டோனி 15 கில்லு. 18 கில்லு. வேற யாரும் இல்லையா? எஸ்டிஆர் எழுச்சிக்கு முன்னாடி வேற யாரும் இல்லையா? ரவுடி ஒரு ஸ்டேட் எடுத்துருக்கு. எஸ்டிஆர் ஃபில்டப் தியரி கைஸ். இந்த பக்கம் எஸ்டிஆர் அந்த பக்கம் டோனி. இந்த பக்கம் எஸ்டிஆர் அந்த பக்கம் டோனி. ஐயோ இவனுக்கு பொறுமையில ஜெயிச்சானுங்களே. ஐயோ எஸ்டிஆர் முன்னாடி ஒரு குண்டு. சாட்ஸ்க்கு ஒரு குண்டு. ஐயோ பொறுமையில ஜெயிச்சானுங்க ப்ரோ இவனுங்க. எஸ்டிஆரா சாட்ஸா எஸ்டிஆரா? எஸ்டிஓ பக்ல வேற இருக்கே. அப்ப நல்ல வேலை பிடிச்சிட்டேன்னு. எஸ்டிஆரா சாட்ஸா எஸ்டிஆரா இல்ல டோனியா? டோனி. ஐயோ ப்ரோ உண்மையாலுமே அவ்வளவு பொறுமையா இருக்க ப்ரோ இந்த டோனி எஸ்டிஆர்லாம். கமான் கைஸ் 3000 people watching. let's go for 4000 like போடாம இருங்க. எஸ்டிஆர் டோனி எஸ்டிஆர் மறுபடியும் வந்தாங்க. டோனி அடித்தான் இந்த பக்கம் இருந்து. ஓ நோ
ஆர் யூ சீரியஸ்? ஆர் யூ சீரியஸ் கைஸ்? ஆர் யூ சீரியஸ்? எஸ்ஆர் வீட்டஸோட அருமையான வெற்றி. டோனி பாவே